ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி வந்து ஃபாரெக்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம யூஎஸ்டி மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸ் வந்து பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து நம்ம யூசர்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியா ரூல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது செபி ரெஜிஸ்டர் எக்ஸ்சேஞ்சில் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து ரூல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன பேர்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ரீசெண்டாக நான் ஒரு குரூப்பில் கூட போட்டிருந்தேன், நான் இந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரேட் பண்ணி பார்க்குறேன் ஃபாரெக்ஸ் அப்படின்னு. ஸோ அதில் என்னென்ன பேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோ ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர், யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஐ திங்க் இன்னொன்று உண்டு ஜேபிஐ ஐஎன்ஆர். ஸோ மொத்தம் 4 பேர் வந்து இந்த இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 பேரில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபியூச்சர் ட்ரேட் வந்து பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போது யூஎஸ்டி ஃபாரெக்ஸ் ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபியூச்சர் ட்ரேட்னு வந்து காமிக்கும். ஸோ அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பாருங்கள், இதில் பாருங்கள் ஜேபிஏ ஐஎன்ஆர். இப்போ நம்ம வந்து யூஎஸ்டி ஃபாரெக்ஸில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு பேர் தான் ஈரோ யூஎஸ்டினா ஈரோ யூஎஸ்டி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள், ஜேபிஐ ஐஎன்ஆர் ஃபெப்ரவரி ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும். அடுத்து ஜேபிஐ ஐஎன்ஆர் 17th ஃபெப்ரவரி ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 23 இப்படி டேட்லாம் மாறி மாறி டேட் வச்சும் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஎஸ்டி நார்மலாக நீங்கள் ஆக்டோவர் செக்ஸ்னஸ் மற்ற ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, ஈரோ யூஎஸ்டி எடுக்கிறீங்கன்னா எத்தனை மாதமோ எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியும், ஃபியூச்சர் ட்ரேட். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபெப்ரவரி கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா ஃபெப்ரவரிக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த 17ஆம் தேதி இந்த மாதிரி டேட் வச்சு, ஸோ இப்போ இன்னைக்கு ஃபெப்ரவரி 15, ஸோ இந்த 17 எடுத்தீங்க அப்படின்னா 2 நாளைக்குள்ளாடி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் ட்ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பர்டிகுலர் டேட் ஆர் பர்டிகுலர் மந்த் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ ஃபெப்ரவரி மந்த்னு எடுத்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதே இது 17ஆம் தேதியோடு முடிகிறது மாதிரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதே இது மார்ச் மாதம், இன்னும் ஒரு மாதம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இப்போ எடுத்துக்கிட்டு மார்ச் மாதம் வரைக்கும் வச்சுக்கலான்னு எடுத்திங்கன்னா அதோட நார்மல் ப்ரைஸ் 1.12 நார்மலாக போயிட்டுருக்குன்னா, மார்ச் மாதம் ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா 1.13 1.4ன்னு இருக்கும். கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பண்ண முடியும். ஒன்று, அதே மாதிரி கண்டிப்பாக எக்ஸ்பைரி உண்டு. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 4 பேர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 4 பேர்ஸில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஹீரோ, ஜிபிபி, ஜேபிஐ. சரி, அப்போ இதில் எப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம், இதுக்கு எவ்வளோ மினிமம் அமௌண்ட் வேணும் அப்படின்னா, இது வந்து லாட் பேஸ்ட். ஸோ நம்ம யூஎஸ்டி மார்க்கெட்டில் லாட் பேஸ் தான். ஆனால் சின்ன லாட் எடுக்கலாம். 0.01 0.02 இந்த மாதிரிலாம் நம்ம வந்து லாட் எடுக்கலாம். மினிமம் $10 $20. ஸோ இந்த மாதிரி லோ அமௌண்ட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு அரௌண்ட் 2500 சரியா, எக்ஸாக்டாக ஃபீஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து வரும். ஸோ அரௌண்ட் 2500 இருந்தால் தான் ஒரு லாட் எடுக்க முடியும். ஸோ லாட்டாக தான் எடுக்க முடியும். 1.1ன்னுலாம் எடுக்க முடியாது. ஒரு லாட், அடுத்து 2 லாட், 3 லாட், இந்த மாதிரி லாட்டாக தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். ஸோ இதில் ஓரளவு மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது, நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு பண்ணால் தான் இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நார்மல் யூஎஸ்டி ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு $5000 ஒரு $100 அக்கௌண்ட் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஹை லாட் எடுக்கலாம். ஏன்னா லிவரேஜ் வந்து 500x 1000x 2000x வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம யூஎஸ்டி மார்க்கெட்டில். ஆனால் இந்தியன் ஃபாரெக்ஸ் இதில் அந்த அளவுக்கு லிவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்மால் அமௌண்ட் வச்சு பிக் ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறது இங்கே வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட், ஒரு $50,000 $1,00,000, ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கும் மற்ற யூஎஸ்டி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதில் குறிப்பிட்ட லிமிட்டட் பேஸ் தான் இருக்குது, அதுவும் லாட் பேஸ் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃபீஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும், அதாவது இப்போ 1 லாட் எடுத்தாலும் ஒரு ஃபீஸ் தான், 10 லாட் எடுத்தாலும் ஒரே ஃபீஸ் தான், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே இது ஒரு லெவல் தாண்ட கொஞ்சம் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் நோட் பண்ண வரைக்கும்
ஓரளவு அதிகமாக நீங்கள் வந்து லாட் எடுத்து பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் நான் செக் பண்ணதில் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு லாட் எடுத்தாலும் அரௌண்டு ரூ. 20 ப்ளஸ் ஃபீஸ் இந்த மாதிரி வந்து பிடிக்கிறாங்க. அதே மாதிரி 10 லாட் எடுத்தாலும் அதே ஃபீஸ் தான் பிடிக்கிறாங்க. ஸோ ஓரளவு பெரிய அமௌண்ட் வச்சு பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் வந்து ஓரளவு கரெக்டாக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி, இதில் நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க, இதை எப்படி தான் அனலைஸ் பண்ணேன் யூஎஸ்டி ஐஎன்ஆர். ஸோ இது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஐஎன்ஆரை வந்து அனலைஸ் பண்ணுறத விட யூஎஸ்டி, ஈரோ, ஜிபிபி, ஜேபிஐ ஸோ இந்த கரன்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கரன்சி ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ராங் ஆகிறதுக்கோ வீக் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு ரொம்ப நாளாகவே வந்து சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ February 10 அன்னைக்கு கூட நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர், அதாவது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் அரௌண்ட் ரூ. 83 வரை தான் போயிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு ஹையஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த டைம் அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ரூ. 85 வரைக்கும் கூட நம்மளோட ஐஎன்ஆரோட மதிப்பு வந்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா யூஎஸ்டி வந்து ரொம்ப நாள் வீக் ஆகி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஆகும் பட்சத்தில் ஐஎன்ஆரோட வேல்யூ வந்து குறைஞ்சி யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து அப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் டைம் ஹை போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் ஆல்ரெடி சொன்னேன், யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம்னு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது யூஎஸ்டிடி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் யூஎஸ்டி, அதாவது டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ நிறைய ஃபியூச்சர் இருக்குது. நான் இந்த ஆர்டர் எடுத்தேன் 17 இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் 17 February ஃபியூச்சர் எடுத்தேன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் February ஃபியூச்சர் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த ஓப்பன் பண்ணி அந்த ஆர்டர் தான் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2500 ஒரு லாட். ஏன்னா நான் வந்து இப்போ தான் சும்மா ஒரு டெஸ்ட் பர்பஸுக்காக வந்து ட்ரேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு இப்போ இவ்வளோ ஒரு ரூ. 240 மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நாள் நான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கூட இது போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த February ஃபியூச்சர் வந்து என்னைக்கு முடியுதுன்னு தெரியல. ஐ திங்க் லாஸ்ட்டு வியாழக்கிழமை அப்படி ஏதோ முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து செக் பண்ணிவிட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இது முடிஞ்ச பிறகு திரும்பவும் வந்து நான் வந்து மார்ச்சில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணோன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வரையும் ரூ. 240 ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. ஸோ இது ஓரளவு ஓகே தான். நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது 2500 இன்வெஸ்ட் பண்ணி ரூ. 240 ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10% வருது இல்லை. ஸோ ஓரளவு ஓகே தான். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடண்ட்டாக யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகும், அல்லனா ஈரோ ஸ்ட்ராங் ஆகும், ஜிபிபி ஸ்ட்ராங் ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் இந்த ஃபாரெக்ஸில் ஐஎன்ஆர் பேரில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா ஓரளவு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இதை ரொம்ப நாளைக்கு ஹோல்டுலாம் வந்து பண்ண முடியாது, அந்தந்த மாதம் ஹோல்டு பண்ணிக்கலாம். February சப்போஸ் நீங்கள் மார்ச் மாதம் தான் அப்பாகும் அப்படின்னா நீங்கள் இப்போவே வந்து மார்ச் ஃபியூச்சரில் வந்து ஆர்டர் எடுத்து போட்டுக்கலாம். மார்ச் மாதம் வரைக்கும் ஹோல்டு பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கைஸ் நம்ம வந்து ஃபாரெக்ஸில் உள்ள ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா இதில் வந்து கைட் சரோதாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். சரோதாவில் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும். ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் இங்கே மஸ்ட்டு. ஐடி வெரிஃபிகேஷனுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரு 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ ஐ திங்க் செகண்ட் டைம் வெரிஃபை பண்ணும்போது என்கிட்ட ஒரு மொபைலில் ஒரு செல்ஃபியும் வந்து லைவாக வந்து எடுக்க சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இருக்குமான்னு தெரியலை. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஒரு 1 to 3 days 3 நாளைக்கு உள்ளாடி உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். அதுக்கு பிறகு சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஃபீஸ் அந்த கொஞ்சம் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இதில் நீங்கள் என்ன வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ட்ரேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடு, இதே மாதிரி நிறைய ட்ரேடிங் இருக்குது. ஸோ ரிஸ்க்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்டாக்கில் வேணால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் டேர்முக்கு வரும்போது ப்ராஃபிட் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடுன்னு வந்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், இருந்தாலும் இதுவும் ஒரு அக்செப்டபிள். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்னு வரும்போது ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட். ஸ்டார்டிங் ஸ்டேஜிலலாம் யாருமே அதுக்கு போயிடாதீங்க. அதுக்கு நீங்கள் யூஎஸ்டி ஃபாரெக்ஸே வந்து தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் தான், 6000 ரூபாயிலேருந்து 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒரே நாள்லேயே அந்த அமௌண்ட் போகிற அளவுக்கு வால்டிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பெருசாக இப்போதைக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஸ்டாக்லேயோ நான் ஃபியூச்சர்லேயோ நீங்கள் வந்து பண்ணோன்னா தாராளமாக வந்து பண்ணிக்கலாம்.
அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் போன வீடியோவில் நம்ம தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல் சேனலில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவும் தேவைன்னா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.